வணக்கம் கிருத்தி. அதாவது இந்த டெல்லியின் ரோஹிணி பகுதியில தான் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கின்றது. டெல்லி காவல்துறையினுடைய குற்றப்பிரிவு மற்றும் பீகார் காவல்துறை இணைந்து இந்த நடத்திய கூட்டு நடவடிக்கையில் தான் பீகாரை சேர்ந்த 4 குண்டர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ரஞ்சன் பதக், அதுபோல பிம்லெக் மக்தோ, மனிஷ் பதக் மற்றும் அமன் தாக்கூர் என அடையாளம் காணப்பட்ட இந்த 4 குண்டர்கள் பீகாரில் கொலை மற்றும் பிற கடுமையான குற்றங்களுக்காக தேடப்பட்டு வந்தவர்கள். அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்ட பொழுதுதான் அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது. அவர்கள் துப்பாக்கி நடத்த பதிலுக்கு காவல்துறையினரும் துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கின்றனர். இதன் விளைவாக அவர்கள் 4 பேரும் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது காவல்துறை தரப்பில். டெல்லியில் இருக்கக்கூடிய பகதூர் ஷா மார்க், அந்த ரோஹிணி பகுதியில் இருக்கக்கூடிய பகதூர் ஷா மார்க்கில் அதிகாலை 2:30 மணி அளவில் இந்த நடவடிக்கையானது நடத்தப்பட்டிருக்கின்றது. சிக்மா அண்ட் கம்பெனி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கும்பலானது பீகார் சட்டமன்ற தேர்தலின் போது அமைதியின்மையை ஏற்படுத்த திட்டமிட்டதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக சமீபத்தில் ஒரு ஆடியோ கிளிப் அவர்கள் பயங்கரவாதத்தை பார்ப்பதற்கான அவர்களுடைய திட்டத்தை வெளிப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் காவல்துறையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள தோன்றியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குண்டர்கள் பீகாரில் மட்டுமல்லாமல் டெல்லியிலும் அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு மோசமான நடவடிக்கைகள் இருந்ததன் காரணமாகத்தான் தற்பொழுது அவர்கள் என்கவுண்டர் மூலமாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நான் பார்த்தது போல அந்த ரஞ்சன் பதக் 25 வயது நிரம்பியவர் அந்த கும்பலுடைய மூளையாக செயல்பட்டிருக்கின்றார். அதுபோல பிம்லேஷ் மகதோ என்பவர், அவரும் 25 வயது. இவரும் பல கடுமையான குற்றங்களில் ஈடுபட்டவர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மனிஷ் பதக் என்ற கூடிய மற்றொரு நபர் 33 வயது நிரம்பியவர். கொலை மற்றும் தடை திட்டத்திற்காக அவரும் தேடப்பட்டு வந்தவர். அமன் தாக்கூர் என்பவர் 21 வயது நபர். அவரும் டெல்லியின் கரவால் நகரில் வசித்து வந்தவர். பல குற்றங்களில் தேடப்பட்டு வந்தவர். இது போன்ற நிலையில் தான் அதிகாலை 2:20 மணி அளவில் டெல்லியின் ரோஹிணி பகுதியில் இருக்கக்கூடிய பகதூர் ஷா மார்க்கில் தான் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கின்றது. நாம் குறிப்பிட்டது போல டெல்லி காவல்துறையின் குற்றப்பிரிவும் மற்றும் பீகார் காவல்துறையும் இணைந்து இந்த அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றார்கள். போலீஸ் காவல்துறையினர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதன் காரணமாக தொடர்ந்து அந்த கும்பலை சேர்ந்த 4 பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நடவடிக்கையின் பொழுது 2 முதல் 3 காவல்துறையினருக்கும் காயம் ஏற்பட்டதாக தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.